தற்போது அபுதாபியின் பட்டத்து இளவரசர் ஹாலித் பின் முகமது பின் சயீத் பெய்ஜிங்கிற்கு வருகை தந்து சீனாவுடைய நட்புறவை கேட்டிருக்கார். இது ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்புங்க. அதாவது அமெரிக்காவை நம்பி இனி இவர்கள் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவன் என்றைக்கு இருந்தாலும் சரி இஸ்ரேலுக்கு தான் சப்போர்ட் பண்ணிகிட்ருப்பான், முஸ்லீம்களுக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டான். ஆனால் பணத்தை மட்டும் கறக்கிறதுல குறியாக இருப்பாப்புல. இப்போ சமீபத்தில் நடந்த சண்டையிலையும் நாம் அமெரிக்காவுடைய பவர் என்னங்கிறது தெரிஞ்சு போச்சு. சும்மா பில்டப், நான் உலகத்திலே பெரிய மிலிட்ரி வச்சுருக்கிறேன், இதை வச்சு நான் எந்த நாட்டையும் ஆக்குபைட் பண்ணிடுவேன் அப்படின்னா பீலா விட்டுக்கிட்டு இருந்ததெல்லாம் பொய்ங்கிறது இந்த ஒரு 20-25 நாள் 30 நாள் சண்டையில் தெரிஞ்சு போச்சு. கதறிக்கிட்டு ஓடி போய் பாகிஸ்தான்கிட்ட போய் எப்படியாவது நீ பேச்சுவார்த்தை நடத்தி சண்டை நிறுத்து, எங்களால் தாங்க முடியல, எங்களுக்கு பெரிய அவமானமாக இருக்குது, நான் உலக வல்லரசு, என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி கெஞ்சி கதறினதை பார்த்துருக்குறோம். அவர்கள் ரெடியாக இருக்காங்க. ஈரானுங்கிறது ஒரு சாதாரண குட்டி நாடு, அந்த நாட்டுகிட்டே உன் நாட்டை ஈக்குவலாக நிற்க முடியல, உன்னால் பிரச்சனைகளை சமாளிக்க முடியாமல் ஓடி போகிற. அதுன்னு இஸ்ரேலும் 2 பேரும் சேர்ந்து தாக்குனியும். அவன் சிங்கிளாண்டுட்டு அடிக்கிறாப்புல. பின்பக்கம் சீனா ரஷ்யாவுடைய சப்போர்ட் இருந்தால் கூட அவர்கள்லாம் களத்துக்கே வரல. அவர்கள்லாம் களத்துக்கு வந்தால் என் நிலைமை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அதனால் நாம் சொல்கிறது, வளைகுடா நாடுகள் பேசாமல் இந்த அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் கை கழுவிட்டு ஈரான் பக்கம் வர்றது நல்லது. ஈரான், சீனா, ரஷ்யா இந்த லைனுக்கு போனீங்கன்னாக்க உங்களுக்கு அவன் டெக்னாலஜியும் கொடுப்பான், அவனும் ஃபாய்தாவை எடுத்துக்குவான், உங்களுக்கும் ஃபாய்தாவை கொடுப்பான். உங்களுக்கு அந்த டெக்னாலஜியை கற்றுக் கொடுப்பாப்புல. உங்களை சிறந்த எப்படி ஈரான் எப்படி மாற்றிருக்கிறாங்களோ அதே மாதிரி மற்ற வளைகுடா நாடுகளையும் மாற்றிடுவாங்க. அதனால் நீங்கள் இனிமேலும் அமெரிக்காவை நம்பாமல் சீனா, ரஷ்யா, ஈரான் இந்த பக்கம் வந்துட்டிங்கனாக்க வளைகுடா நாடுகள் காலத்துக்கும் இந்த பெட்ரோல் இல்லைன்னா கூட அவர்கள் டாப்புக்கு வந்துடலாம். இன்றைக்கி ஈரான் பாருங்களேன் எந்த அளவு முன்னேற்றத்தில் இருக்கிறாங்க. ஒரு வல்லரசையே கதி கலங்க வச்சுட்டு இருக்கிறாங்கல்ல. அந்த நிலைமையை ஒவ்வொரு நாடுகளும் எடுக்கும், சவுதி அரேபியாவும், குவைத்தும், துபாயும். அதனால் தயவு செஞ்சு இவர்கள் இந்த அமெரிக்கா விசுவாசத்தை தூக்கி எறிஞ்சுவிட்டு ஈரானோடையும் கை கோக்கணும். பக்கத்து நாடு அவன் ஆக்குப்பையெல்லாம் பண்ண மாட்டான். அவன் நாடு பிடிக்கிற ஆசையும் அவங்களுக்குலாம் கிடையாது.